لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்திலே அனைவரும் கேள்வி கணக்குக்காக நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பற்றி என்ன தீர்ப்பை வழங்கப் போகின்றான் என்கிற கவலையில் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த நாள் மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் ஒன்று கூடியிருக்கும் அந்த நேரத்தில் சூரியன் தலைக்கு மேல் இருக்கும். மக்கள் தன்னுடைய அமால்களுக்கு ஏற்ப, தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வையில் மூழ்கியிருப்பார்கள். சிலர் கால் வரை, சிலர் இடுப்பு வரை, சிலர் கழுத்து வரை, சிலர் முழுமையாக மூழ்கியிருப்பார்கள். எனவே அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை கொண்டு கொடுக்கும் இந்த வேதனையிலிருந்து 7 நபர்களுக்கு, 7 வீத மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுக்கு கீழ் நிழலை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 அதிர்ஷ்டசாலிகளை பற்றி ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். அந்த 7 நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பை கொடுப்பான் அந்த வேதனையில் இருந்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிமுடைய ஹதீஸிலே, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நாளை மறுமை நாளில் எங்கும் நிழலே இருக்காத அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நிழலில் 7 நபருக்கு நிழலை கொடுப்பான், பாதுகாப்பை கொடுப்பான். இமாமுன் ஆதிலுன் وشاب نشأ في عبادة الله ورجل قلبه معلق في المساجد ورجلان تحابا في الله اجتمعا عليه وتفرقا عليه ورجل دعته امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله ورجل تصدق بصدقة حتى لا تعلم شماله ما تنفق يمينه ورجل ذكر الله خاليا ففاضت عيناه. இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 நபர்களை பற்றி சொல்கிறார்கள். இதில் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 7 நபர்களுக்கு தன்னுடைய நிழலுக்கு கீழ் இடத்தை கொடுப்பான், பாதுகாப்பை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழா அல்லது அர்ஷுடைய நிழலுக்கு கீழா என்று கேட்டால், முஸ்லிமுடைய ரிவாயத்திற்கு அந்த புறம் சில ரிவாயத்திலே அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹாபா பெருமக்கள் அறிவிக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த 7 நபர்கள் மட்டுமே தான் இந்த நற்செய்தியை பெறுபவர்களா என்று கேட்டால் இல்லை. மற்ற சில ஹதீஸுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சில நற்செயல்களை பற்றியும் இதே நற்செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை பற்றி, அஸ்மாஉல் ஹுஸ்னாவை பற்றி சொன்னார்களோ, யார் ஒருவர் அல்லாஹ்வின் 99 பெயர்களில் மனனம் செய்து அதை புரிந்து அதன் பிரகாரமாக அமல் செய்வார்களோ
அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்கிற நற்செய்தியை சொன்னார்களோ, அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்விற்கு 99 பெயர் தான் என்பது அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்விற்கு இதற்கு அப்பாற்பட்ட பல பெயர்களும் இருக்கின்றன என்கிற செய்தியையும் ஹதீஸை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் இந்த ஹதீஸின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 நபர்களை பற்றி இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 7 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு வழங்கப்படும் என்று கேட்டால் இல்லை. பல ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாது செய்யக்கூடிய, போர் புரியக்கூடிய நபர்கள் பற்றியும் இதே நற்செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கடனாளிக்கு காசை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு கீழே நிழலை கொடுப்பான் என்று மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யார் ஒருவர் அதிகமாக பள்ளிவாசலை நோக்கி நடந்து செல்கிறார்களோ, நடந்து வருகிறார்களோ, அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு கீழே நிழலை கொடுப்பான் என்று மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட அனைத்து ஹதீஸுகளையும் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஒரு புத்தகத்திலே மஅரிஃபத்துல் ஹிசால் அல் மூசிலத்தி இலா திலால் என்கிற புத்தகத்தில் இருந்த அந்த அனைத்து ஹதீஸுகளையும் அவர்கள் ஒரு இடத்திலே சேர்த்து இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 7 நபர்களுக்கு மட்டுமே தான் இந்த சிறப்பு வழங்கப்படாது. மூன்றாவது விஷயம், இந்த ஹதீஸிலே அந்த 7 நபர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ரஜுலுன் ஷாபுன், ஆண் பாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். எனவே இதற்கும் அர்த்தம் ஆண்களுக்கு மட்டுமே தான் இந்த சிறப்பு வழங்கப்படும் என்பது கிடையாது. பெண்களும் இதே அமல்களை, நற்செயல்களை செய்தால் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை வழங்குவான். 2ஐ தவிர இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவத்தை பற்றி, இமாமத்தை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். இமாமத் என்பது பெண்களுக்கு கிடையாது. 2வது, பள்ளிவாசல்களை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். பெண்கள் வீட்டில் தொழுவது அவர்களுக்கு சிறப்பான அமலாக இருக்கும் காரணத்தினால் அந்த 2ஐ தவிர மற்ற 5 விஷயங்களை பெண்கள் செய்தாலும் அவருக்கும் இந்த சிறப்பு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதில் முதல் நபர் யார்? இமாமுன் ஆதிலுன், நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவன், இமாம், லீடர். பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, நாம் ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, நாம் நீதியுடன் நேர்மையுடன் தான் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நீதியோடு நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், ஏவுகின்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரிமையாளர்களிடத்தில் கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் உங்களிடத்திலே கட்டளையிடுகின்றான், ஏவுகின்றான். எனவே எல்லோரும் பேசும் பொழுதும் சரி, பழகும் பொழுதும் சரி, உரிமைகளை கொடுக்கும் பொழுதும் சரி, நேர்மையாக நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும், நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமை பற்றி, தலைவனை பற்றி இந்த நற்செய்தி எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னார். ஒருவனிடத்தில் பவர், சக்தி இல்லை என்று சொன்னால் அவன் மற்றவர்கள் மீது அநீதி இழைக்க முடியாது, அநியாயம் செய்ய முடியாது. யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு சக்தி இருக்கிறது என்பதற்காக வேண்டிதான் அந்த பவரை, அந்த சக்தி அவர்கள் தப்பாக பயன்படுத்தி மக்கள் மீது அநியாயம் செய்கிறார்கள். ஆனால் யார் இந்த சக்தியை, இந்த பவரை தப்பான வழியில் பயன்படுத்தாமல் மக்களுடன் நல்ல முறை நடந்து கொள்கிறார்களோ அவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அந்த புறம் 2வது பக்கம், யார் ஒருவர் தலைவராக இருந்து மக்களிடத்திலே அநியாயம் செய்கிறார்களோ அவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு மக்கள் மீது இமாமாக அவனை ஆக்கிய பிறகு அந்த நபர், அந்த மனிதர் மக்கள் மீது அநியாயம் செய்தால், மக்கள் மீது அவர்கள் அநியாயம் செய்து, ஜுல்ம் செய்து, மோசடி செய்தால், அதே நிலைப்பாட்டில் அவர்கள் இறந்து போய்விட்டால், ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அந்த நபர் மீது சொர்க்கத்தை, சுவனத்தை ஹராமாக்கி விடுகின்றான் என்கிற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு அழகிய முன்மாதிரி நம்மால் பார்க்க முடியும். ஃபாத்திமா என்கிற பெண்மணி, மிகப்பெரிய கோத்திரத்தை சார்ந்த, மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, ஃபாத்திமா என்கிற பெண்மணி திருடிவிட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சட்டத்தின்படி அந்த பெண்ணினுடைய கையை வெட்டி விடுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் பேசினார்கள், பெரிய குடும்பத்தை சார்ந்த பெண்மணியுடைய கையை எப்படி வெட்டுவது? எனவே உசாமாவை அனுப்பி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே உசாமாவை அனுப்பி நாம் சிபாரிசு செய்யலாம் என்று சொன்னார்கள்.
உசாமா சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபாத்திமாவுடைய கையை வெட்டிதான் ஆக வேண்டுமா என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிட்டது. அல்லாஹ்வின் கட்டளைக்கு இடையே குறுக்கிடுபவன் நீங்கள் யார் என்று சொன்னார்கள். லவ் சரகத் ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதின் லகதஅது யதஹா. இந்த ஃபாத்திமாவை விட்டுவிடுங்கள், முஹம்மதுடைய மகள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவும் திருடினாலும் அவளுடைய கையை நிச்சயமாக நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள். எனவே இதுதான் நீதி. குடும்பத்தினர்களுக்கு எதிராக நீங்கள் சட்டத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை செய்ய வேண்டும். பிறரிடத்தில் அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் கொடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் அந்த உரிமையை சரியாக நீங்கள் கொடுத்து வர வேண்டும். இப்படி நீதியுடன் யார் நடந்து கொள்வார்களோ அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது நபர் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வின் வழிபாட்டிலே, இபாதத்திலே கழித்த இளைஞன். இளமை பருவத்தில் இளைஞர்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் அவர்களை செய்ய முடியும். அந்த சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பருவத்தில் கொடுத்திருக்கிறான். எனவே அந்த காலகட்டத்தில் அந்த சக்திகளை எல்லாம் தப்பான வழியில் பயன்படுத்தாமல் ஷைத்தானும் இளைஞர்களை வழிகட்டின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று முயற்சிகளை செய்வான். இருந்தாலும் யார் ஒருவர் அல்லாஹ்வை நான் வழிபட வேண்டும், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடாது என்று வழிபாடுகளில் தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறார்களோ அந்த இளமை பருவத்துடைய அந்த இபாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக விரும்புகின்றான். நாளை மறுமை நாளிலே 4 கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் ஆதமுடைய மகன் நகர்ந்து போக முடியாது என்று சொன்னார்கள். அந்த கேள்வியில் ஒரு கேள்வி, நீ தன்னுடைய வயதை, தன்னுடைய காலத்தை எந்த வேலைகளில் கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். எனவே அந்த கேள்வியில் இளமை பருவமும் வந்துவிட்டது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக இரண்டாவது கேள்வியாக வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, இளமை பருவத்தில் நீ என்ன செய்தாய் என்கிற கேள்வி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு இளமை பருவத்தில் மனிதன் செய்கின்ற இபாதத்துகள் அதிகமாக பிடிக்கும். எனவே இது எப்பொழுது சாத்தியமாகும் என்று சொன்னால், பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை இஸ்லாமிய வழிமுறைப்படி தர்பியத்து செய்தால் மட்டுமே தான் சாத்தியமாகும். நல்ல நண்பர்கள் கிடைத்தால் மட்டுமே தான் சாத்தியமாகும். இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து கல்வியை கற்றால்தான், உலமா பெருமக்களோடு சந்தித்து கல்வியை கற்றால்தான் அவர்களால் இப்படி செய்ய முடியுமே தவிர இதை அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்களால் இபாதத்தில் தன்னுடைய நேரங்களை கழிக்க முடியாது. எனவே கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களாக இருப்பவர்கள் தன்னுடைய குழந்தைகளை இஸ்லாமிய வழிமுறைப்படி அவர்களுக்கு வளர்க்க வேண்டும், தர்பியத்து கொடுக்க வேண்டும். அதே போல் மூன்றாவது நபர் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். யாரு பள்ளிவாசலுக்கு அதிகமாக சென்று தன்னுடைய நேரங்களை பள்ளிவாசலில் கழிப்பவர்களாக இருக்கிறார்களோ, ஒரு தொழுகை தொழுதுவிட்டு வீட்டின் பக்கம் திரும்பி விட்டால் மற்றொரு தொழுகைக்கு நான் எப்பொழுது போவேன் என்று யார் எதிர்பார்க்கிறார்களோ இப்படிப்பட்ட நபருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு கீழே நிழலை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கும் பள்ளிவாசலுக்கும் இப்படிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும். யார் ஒருவர் அதிகமான நேரத்தில் பள்ளிவாசலில் கழிக்கிறார்களோ அவர்கள் பாவங்களையும் தவிர்த்துக் கொள்வார். அதே போல் அந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல்களை எப்படியெல்லாம் சலஃபு சாலிஹீன் அவர்கள் பயன்படுத்தினார்களோ அதை முன்வைத்து நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு அதிகமாக சென்று வருபவன் கல்வியுடையவனாகவும் இருப்பான். எனவே பள்ளிவாசலும் நம்முடைய தொடர்பு வலுவாக இருக்கும் பொழுது நம்மால் கல்வி கற்க முடியும், பாவங்களை அதிகமாக தவிர்த்து கொள்ள முடியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்ய முடியும். எனவே யார் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்செய்தியை சொன்னார்கள். சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகனாக இருந்த சயீத் பின் முஸையிப் அவர்கள் சய்யிது தாபிஈன், தாபிஈன்களுடைய தலைவர் என்று திகழ்ந்தவர். அப்படிப்பட்ட பட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர் தன்னை பற்றி சொல்கிறார், ஒரு பள்ளிவாசலில் நான் தொடர்ந்து 40 வருடங்கள் ஒரே பள்ளிவாசலில் நான் 5 வேளை தொழுகை தொழுது வந்தேன். இந்த 40 ஆண்டுகளில் ஒரு தொழுகையிலும் நான் மற்றவர்களுடைய கழுத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தொழுகையும் அவர்கள் முதல் சஃபில் நின்று தான் தொழுவார்கள். இரண்டாவது சஃபில் நின்றால் தானே மற்றவர்களுடைய கழுத்தை தொழுகையில் பார்க்க முடியும். மூன்றாவது சஃபில் நின்றால் தானே மற்றவர்களுடைய கழுத்தை தொழுகையில் பார்க்க முடியும். அவர்கள் ஒவ்வொரு தொழுகையும் முதல் சஃபில் நின்று தொழுபவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு அவருக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையே தொடர்பு இருந்தது.
இனி இப்படிப்பட்ட வலுவான தொடர்பு யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இந்த சிறப்பை வழங்குவான். நான்காவதாக ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, இரண்டு நண்பர்கள். பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது ஒருவர் மற்றவரை நேசிக்கிறார் என்று சொன்னால் காசு பணத்திற்காக வேண்டி நேசிப்பார், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும், அதற்காக வேண்டி ஒருவருக்கு மற்றவர் மீது பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், தொடர்பு இருக்கும், அல்லது உறவினர்களாக இருக்கும் காரணத்தினால் இருவரும் ஒருவருக்கொருவர் நேசிப்பார்கள். அந்த காசு பணம் இல்லாவிட்டால் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். அதே உறவினர்களாக இருக்கும் அந்த இருவருக்கு இடையே ஏதாவது ஒரு பிளவு ஏற்பட்டால் ஒருவருக்கொருவர் வெறுப்பார்கள். ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று சொன்னால், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் இஸ்லாத்தின் அடிப்படையில் நேசிக்க வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும். யார் இருவர் மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறார்களோ அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நற்செய்தியை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்கிறார், மன் அஅதா லில்லாஹ் வ மன்அ லில்லாஹ் வ அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது ஒரு காசு பணத்தை கொடுத்தால் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கிறார், ஒருவருக்கு கொடுக்காமல் இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்காமல் இருக்கிறார், ஒருவரை நேசித்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்கிறார், ஒருவரை வெறுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி வெறுக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நபருடைய ஈமான் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் முழுமையை அடைந்து விட்டது. மார்க்கத்திற்காக வேண்டி நாம் நேசிக்க வேண்டும், மார்க்கத்திற்காக வேண்டி நாம் வெறுக்க வேண்டும். எப்படி நாம் வெறுப்பது, மார்க்கத்திற்காக வேண்டி எப்படி வெறுப்பது என்று சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் பிலாலை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை பள்ளிவாசலுக்கு போக வேண்டாம் என்று நீங்கள் தடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸை சொன்ன பொழுது இப்னு உமருடைய மகனாக இருந்த பிலால் அவர்கள் சொன்னார்கள், லனம்னஅஹுன்ன, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நாம் தடுப்போம், போக விட மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபம் வந்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு முன்னால் ஹதீஸை எடுத்து சொல்கிறேன், இந்த ஹதீஸுக்கு எதிராக நீ தன்னுடைய கருத்தை சொல்கிறாயா, நான் உன்னோடு பேச மாட்டேன் என்று சொன்னார்கள். இப்னு உமர் அவருடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கிறது, சாகும் வரை அவர்கள் தன்னுடைய மகனோடு பேசவில்லை. எதற்காக இப்படி செய்தார்கள்? மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய மகனை அவர்கள் வெறுத்தார்கள். எனவே மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து நாம் மக்களை நேசிக்க வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் மக்களை வெறுக்க வேண்டும். இப்படி யார் செய்கிறார்களோ அவருடைய ஈமான் முழுமை அடைந்து விட்டது. எனவே யார் இரண்டு நண்பர்களாக இருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் நேசிக்கிறார்களோ, எந்த அளவிற்கு என்று சொன்னால் மவுத், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகின்ற மவுத் தான் அவர்களை பிரிக்க செய்கிறது. அந்த அளவிற்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த இரண்டு நண்பர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு கீழே நிழலை கொடுக்கின்றான். எனவே இன்றைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாம் நிறைவு கூற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுப்பான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த உயர்ந்த அந்தஸ்தை பார்த்து அம்பியா பெருமக்களும் ஷுஹதாக்களும் பொறாமை கொள்வார்கள். அந்த கூட்டத்தினர்கள் அம்பியா பெருமக்களும் கிடையாது, ஷுஹதாக்களும் கிடையாது, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்தஸ்தை பார்த்து அம்பியா பெருமக்களும் ஷுஹதாக்களும் சித்தீகீன்களும் பொறாமை கொள்வார்கள் என்று சொன்னார்கள். ஒரு கிராமவாசி, ஒரு ஆராபி சஹாபி ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, அவர்கள் யார் என்று சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கூட்டத்தினர்கள் தூரமாக இருப்பார்கள், ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு உறவும் இருக்காது, இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் நேசிப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூறுடைய ஆடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான், ஒளியின் சிம்மாசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இன்று ஏதோ ஒரு இடத்தில் சில முஸ்லிம் மக்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால், இங்கு இருக்கும் நம்முடைய உள்ளத்தில் கஷ்டம் வர வேண்டும், வேதனை வர வேண்டும். அப்படி வந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை வழங்குவான். பிறகு ஐந்தாவதாக ரஜுலுன் தஅத்து இம்ரஅத்துன் தாத்து மன்ஸபின் வ ஜமால் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஐந்தாவது நபர் யார் என்று சொன்னால், ஒரு அழகான பெண்மணி, நல்ல அந்தஸ்துடைய செல்வமுடைய ஒரு பெண்மணி வந்து விபச்சாரத்தின் பக்கம் அழைத்தால்
நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய அந்த தாவத்தை மறுக்க வேண்டும், விபச்சாரத்தை விட்டு தூரமாக ஓட வேண்டும். இப்படிப்பட்ட நபருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை வழங்குகின்றான். ஒரு பெண்மணி அழகாக இருந்து அந்தஸ்து இல்லை, செல்வம் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்மணியுடைய அந்த தாவத்தை மறுக்க செய்யலாம். ஒரு பெண்மணி அழகாக இல்லை, செல்வம் இருக்கிறது, ஆனால் அழகு இல்லை என்று சொன்னாலும் மக்கள் அந்த பெண்மணியை மறுத்து விடுவார்கள். ஆனால் அனைத்து ஃபித்னாக்களையும் ஒரு பெண்மணி எடுத்து வந்து அழைக்கும் பொழுது அந்த பெண்மணியுடைய அந்த தாவத்தை, விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கும் அந்த பெண்ணுடைய தாவத்தை யார் உண்மையான ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே மறுக்க முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்பியா பெருமக்களுக்கு பல முஅஜிசாத்துகளை, அத்தாட்சிகளை வழங்கினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு என்ன முஅஜிசா வழங்கப்பட்டது, அத்தாட்சி வழங்கப்பட்டது என்று கேட்டால் 7 கதவுக்கு உள்ளே ஒரு அழகிய பெண்மணி, செல்வந்தனாக இருந்த ஒரு பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரத்தின் பக்கம் அழைத்த பொழுது இன்னி மஆஸல்லாஹ் அல்லாஹ்வின் பாதுகாப்பை நான் தேடுகிறேன் என்று சொன்னார்களே, இதுவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, முஅஜிசா. எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சோதிக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அவர்கள் மஆஸல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன், அல்லாஹ்வின் பாதுகாப்பை நான் தேடுகிறேன் என்று விலகி போனார்கள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தின் மீது யார் அமல் செய்வார்களோ அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை வழங்குவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மக்கள் பிறருக்கு முன்னால் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சுவார்கள், பாவங்களை தவிர்த்துக் கொள்வார்கள். ஆனால் தனியாக இருக்கும் பொழுது, இருட்டறையில் இருக்கும் பொழுது, இரவு நேரத்தில் தனியாக இருக்கும் பொழுது அவர்கள் பாவங்களை செய்வார்கள். உண்மையான இரையச்சம் என்னவென்று சொன்னால் தனியாக இருக்கும் நேரத்திலும் நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், பாவங்களை தவிர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் ஒருவர் கம்சாலி ஜிபாலி திஹாமாவுடைய மலைகள் போல், ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஒரு குறிப்பிட்ட மலையளவுக்கு அவர்கள் நன்மைகளை எடுத்து வருவார்கள். ஆனால் திடீரென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலையளவுக்கு இருந்த மலை போல் காட்சி அளித்துக் கொண்டிருந்த அந்த நன்மைகளை தூசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுவான். அந்த நன்மைகள் அந்த நபருக்கு பயன் தராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்ன பாவம் அந்த நபர் செய்து விட்டார்? ஷிர்க் செய்தானா, குஃப்ர் செய்து விட்டானா, என்ன செய்து விட்டான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நபர் யார் என்று சொன்னால் மக்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அவன் பாவங்களை தவிர்த்துக் கொள்கின்றான், ஆனால் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து ஹராமாக்கப்பட்ட செயல்களை அவன் செய்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷிர்க் செய்தால் மட்டுமே தான் நன்மைகள் வீணாகிவிடும் என்று நாம் யோசிக்க கூடாது. கடமையான தொழுகை விட்டு விட்டாலும் நம்முடைய நன்மைகள் பாழாகிவிடும். மக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்களாக இருந்து தனிமையில் நாம் பாவங்களை செய்து விட்டாலும் நம்முடைய மற்ற நன்மைகள் பாழாகிவிடும் என்கிற செய்தி இந்த ஹதீஸை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் பார்க்காத அந்த நேரத்திலும் இந்த பெண்ணினுடைய அந்த தாவத்தை யார் மறுக்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபருக்கு இந்த அந்தஸ்தை வழங்குகின்றான். ஆறாவதாக, ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஹத்தா லா தஅலம் ஃபஅக்ஃபாஹா ஹத்தா லா தஅலம் ஷிமாலுஹு மா துன்ஃபிக் யமீனுஹு. ஒரு நபர் மறைவான வகையில், மற்றவர்களுக்கு காட்டாத வகையில் சதகாவை செய்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இடது கையால் கொடுத்த சதகாவை பற்றி வலது கைக்கு தெரியாது, அந்த அளவிற்கு மறைத்து கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகாவை நாம் மறைத்து கொடுப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதகத்து சிர்ரி துத்ஃபிஉ கதபர் ரப். மறைவான முறையில் சதகா கொடுக்கப்படும் சதகா அல்லாஹ்வுடைய கோபத்தை அணித்து விடுகின்றது. எனவே நாம் மறைவான முறையில் சதகா கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆம், சில நேரத்திலே மக்களுக்கு முன்னால் காட்டி சதகா கொடுப்பதும் சிறப்பான அமலாக இருக்கிறது. அது எப்பொழுது என்று சொன்னால், நான் சதகா கொடுப்பதை மக்கள் பார்த்து அவர்களும் முன்வந்து ஏழை மக்களுக்காக உதவி செய்வார்கள், சதகா கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அந்த நேரத்தில் வெளிப்படையாக சதகா கொடுப்பது சிறந்த அமலாக இருக்கும். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தினரை பார்த்தார்கள். பள்ளிவாசலுக்கு வெளியே சரியான ஆடை இல்லாமல், சரியான உணவு இல்லாமல், பசியும் பட்டினியுமாக இருந்த நபர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருந்தார்கள். சஹாபா பெருமக்களை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றிய பின்பு ஒரு சஹாபி ஓடி சென்று அவர்களால் முடிந்தவரை ஒரு கையளவுக்கு ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தார்.
அந்த சஹாபி கொடுத்த சதகாவை பார்த்த மற்ற சஹாபா பெருமக்களும் விரைந்து ஓடி சென்றார்கள். சிலர் ஆடைகளை கொண்டு வந்தார்கள், சிலர் உணவுப் பொருட்களை கொண்டு வந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பின்பு நபிகள் நாயகம் சோசமர்கள் பார்த்தார்கள், அந்த ஏழை மக்களுக்காக ஆடைகளும் உணவுப் பொருட்களும் என்று குவிந்து விட்டன. நபிகள் நாயகம் சோசமர்கள் மகிழ்ச்சி அடைந்து சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒருவர் நல்ல காரியத்தை, நல்ல ஒரு சுன்னத்தை தொடங்கி வைக்கிறார்களோ, அந்த காரியத்தை பார்த்து மற்றவர்களும் அதே நல்ல நற்செயலை செய்தார், அனைவருடைய நன்மை அந்த முதல் நபருக்கு வந்து சேரும் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் வெளிப்படையாகவும் சதகா கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறைவான முறையில் கொடுக்கக்கூடிய சதகா மிக சிறந்த அமலாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சந்ததிகளில் ஒருவர் ஸைனுல் ஆபிதீன் என்கிற ஒருவர் மதீனாவில் அவர் வசித்து வந்தார். எந்த அளவிற்கு அவர்கள் மறைவான முறையில் சதகாவை கொடுத்து வந்தார் என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் மதீனாவில் இருந்த 100 ஏழை மக்களுடைய வீட்டில் அவர்கள் தன்னுடைய கதவை காலையில் திறந்தால் அவர்களுக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பார்ப்பார்கள். ஒவ்வொரு நாளும் கதவை திறந்தால் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். இப்படி 10 வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆனால் யார் இப்படி உதவி செய்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் இந்த பொருட்களை நம் வீடின் பக்கம் அனுப்பி வைப்பவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. 100 குடும்பங்கள். எப்பொழுது அவருக்கு தெரிந்தது என்று சொன்னால், ஸைனுல் ஆபிதீன் எந்த நாள் அவர்கள் மரணித்தார்களோ அந்த நாள் அவர்களுக்கு புரிந்தது, இத்தனை நாட்களாக நமக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர் ஸைனுல் ஆபிதீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சந்ததியில் வந்தவர். அவர்கள் மரணித்த அந்த நாளில் இருந்த அந்த உதவி அவர்கள் வரவில்லை. இதை கொண்டுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்களே தவிர அந்த நாள் வரை அவர்களுக்கு தெரியாது. ஸைனுல் ஆபிதீன் அவர்களுக்கு குஸ்ல் கொடுத்து அவர்கள் சொல்கிறார்கள், நாம் அவர்களுக்கு குஸ்ல் கொடுத்த பொழுது அவருடைய முதுகில் ஒரு கருப்பு தழும்பை நாம் பார்த்தோம். என்ன காரணம்? இப்படிப்பட்ட தழும்பு அவருடைய முதுகில் எப்படி வந்தது என்று நாம் யோசித்து பார்த்த பொழுது அவர்களுக்கு என்ன புரிந்தது என்று சொன்னால், அந்த 100 குடும்பத்தினர்களிடத்திலும் அந்த சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை இவரே தன்னுடைய முதுகில் சுமத்தி கொண்டு சொல்வார்கள். மற்றவர்களை கொண்டு நான் வேலை வாங்கினால் அவர்களுக்கு தெரிந்து விடுமே என்கிற காரணத்தினால். எனவே இந்த அளவிற்கு அவர்கள் மறைவான முறையில் சதகாவை செய்தார். எனவே இது உல தூய்மையோடு நடந்த சதகா. எனவே நாம் இப்படி செய்து வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் இந்த சிறப்பை வழங்குவான். கடைசியாக 7வது நபர், ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையில் யார் அல்லாஹ்வை நினைவு கூறி கண்ணீரை வடிக்கிறாரோ அப்படிப்பட்டவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வசனங்களை கேட்கும் பொழுது, ஹதீசுகளை கேட்கும் பொழுது, இஸ்லாமிய சம்பவங்களை கேட்கும் பொழுது நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும், அழுக வேண்டும். இது அம்பியா பெருமக்களுடைய ஸலஃபே ஸாலிஹீன் அவர்களுடைய சுன்னத்தாக வழிமுறையாக இருக்கிறது. சாபித் அல் புனானி என்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஸ்டூடெண்ட் அவர் சொல்கிறார், அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதிகமாக அழுது கொண்டிருந்த காரணத்தினால், தொழுகையில் துஆ கேட்கும் பொழுது அதிகமாக அழுத காரணத்தினால் அவர் தன்னுடைய பார்வையை இழந்து விட்டார், கண் பார்வை இழந்து விட்டார். மருத்துவர் வந்து சிகிச்சை செய்த பொழுது அவர்கள் சொன்னார், என்னிடத்தில் இதற்கான சிகிச்சை இருக்கிறது, ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன், நீங்கள் மறுபடியும் இப்படி அழக்கூடாது என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வை நினைவு கூறி அழுகாத கண்களை வைத்து நான் என்ன செய்வது, எனக்கு அப்படிப்பட்ட சிகிச்சையை தேவையில்லை என்று சொன்னார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை அழுது கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அதை நினைத்து நினைத்து அழுகிறீர்களா என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அதை நினைவு கூறி நான் அழுகவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து பின்பு அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையே இருந்த தொடர்பு வஹி துண்டித்து போய்விட்டதே என்பதை யோசித்து நான் அழுகின்றேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உமரும் அபூபக்கர் அவர்களும் அழுதார்கள். எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அழுகுவது, கண்ணீர் வடிப்பது, இது அம்பியா பெருமக்களுடைய ஸலஃபே ஸாலிஹீன் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. எந்த வசனங்களை கேட்டாலும் நான் அழுக மாட்டேன், எப்படிப்பட்ட ஹதீஸை கேட்டாலும் நாம் அழுக மாட்டேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட கண்களில் இருந்து நாம் பாதுகாவல் தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அதே துஆவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மின் ஐனின் லா தத்மா, கண்ணீர் வடிக்காத
கண்களிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வசனங்களை கேட்கும் பொழுது, ஹதீசுகளை படிக்கும் போது நாம் அழுக வேண்டும். குறிப்பாக தனிமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூற நான் அழுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐனான் லா தமஸ்ஸுஹுமன் நார், இரண்டு கண்களுக்கு நரக வேதனை தொடாது. அந்த இரண்டு கண்கள் என்ன கண்கள்? ஒன்று அல்லாஹ்வை தனிமையில் நினைத்து கண்ணீரை வெடிக்கக்கூடிய கண்கள். இரண்டாவது ஜிஹாது செய்யும் பொழுது, போர் செய்யும் பொழுது முஸ்லிம் மக்களுக்கு காவல் காப்பதற்காக வேண்டி கண் விழித்த கண்கள். இந்த இரண்டு கண்களுக்கு நரக வேதனை தொடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அனைத்து நற்குணங்களும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். உல தூய்மையோடு நாம் உழைக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த அனைத்து நற்குணங்கள் இல்லை என்று சொன்னாலும் ஒரு சிலது நம்மிடத்தில் வந்து விட்டாலும் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சொல்வதை விட கேட்பதை விட அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 7 நபர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை கொண்டு ஒரு செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த 7 நபர்களிலும் பொதுவாக நாம் பார்க்க முடிகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உல தூய்மையோடு இஹ்லாஸோடு எந்த ஒரு காரியத்தையும் செயலும் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நாம் அமல்களை செய்ய வேண்டும். இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னாலும் எந்த ஒரு நன்மையும் நமக்கு பயன் தராது. அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைப்படி நாம் அமல் செய்யவில்லை என்று சொன்னால் இஹ்லாஸ் இருந்தும் அந்த நன்மை நமக்கு பயன் தராது. எனவே இஹ்லாஸோடு உல தூய்மையோடு நாம் ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் செய்ய வேண்டும். இரண்டாவது பொதுவான ஒரு விஷயம், நாம் மறைவான முறையிலும் சில ஆமால்களை செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு முன்னால் நாளை மறுமை நாளில் நிற்கும் பொழுது நம்முடைய ஆமால் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் ரிஜிஸ்டரில் யாருக்கும் தெரியாமல் செய்த சில ஆமால்களும் இருக்க வேண்டும். நமக்கும் அல்லாஹ்விற்கு மட்டுமே அந்த ஆமால்களை பற்றிய கல்வி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமல்கள் நம்முடைய ரிஜிஸ்டரில் இருப்பதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற இந்த செய்தியும் இந்த ஹதீஸை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஹதீஸுகளை நாம் படிக்கும் பொழுது நாம் முழுமையாக அதன் மீது அமல் செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓரளவிற்கு அந்த ஹதீஸ் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சிறந்த முஸ்லிம்களாக, குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடித்து வாழ்கின்ற முஸ்லிம்களாக, சுன்னத்தை கடைபிடித்து வாழ்கின்ற முஸ்லிம்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. اذكروا العلي الجليل يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.